படிக்கிறேன் சரியா? நல்ல பிள்ளைங்களா ஊன்னு கேட்கணும் சரியா? இது குட்டி பாப்பாவை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன். அங்கே நான் குட்டி பாப்பாவை காணும் தேடிட்டு இருக்கேன். பாத்தியாமா, எல்லாம் நீ கொடுக்குற சொல்லும். அதான் ஐயா இங்க வந்து புலி உடுமுடுன்னு பாப்பாக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறான். எம்பூட்டு கொழுப்புடுக்குன்னு பாடு. ரெண்டு பாப்பாவையும் மேல வரைக்கும் எப்படி தூக்கிட்டு கேளு. என்னடா இது, என்ன பழக்கம் இது? ஏய், ஓ விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையா?
பாப்பா கிட்ட எப்படி காட்டுறது? பாப்பாவை கீழே கீழே போட்டிருந்தா என்ன ஆகும்? ஆ, அப்படி அப்படி அவன் ஏன் பாப்பா கீழே போடுவானா? ஆச்சுதான் எப்படி பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமா? கழுத்தோட சேர்த்து தலையோட பிடிச்சி அப்படியே நெஞ்சுக்குள்ளோட வச்சுக்கிட்டு ரோ 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 அப்படியே சொல்லி மெதுவா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு தெரியுமா? என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி பேசுற. ஆனாலும் ரொம்ப ஓவர் தான்டா. பாப்பா கை தவறி இல்ல வேஸ்டியை கட்டிருக்கியே, அது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டனா பாப்பாக்கு அடிபட்டு இருக்கும்ல. ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற? நான் கீழே விழுந்தாலும் பாப்பாவை அப்படியே நெஞ்சு மாலை வச்சிருப்பேன் தெரியுமா? என்னைய தவிர பாப்பாவை சேஃபா யாராலையும் பார்த்துக்க முடியாது தெரியுமா? நான் அப்படிலாம் கீழே படுவேனா? அவ ஏன் பாப்பா சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. பாத்தியாமா தோட எப்படி பேசுறாருன்னு? இப்படி விளையாட்டுக்கு அளவே இல்லை. குட்டி பிள்ளையை தூக்கிட்டு வந்ததும் இல்லாம அவன் இஷ்டத்துக்கு எப்படி பேசுறான் பாரு. இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏமலையே கோபப்படு. வட வட நீ சடி இல்லதான். நீ ஏதோ விளையாட்டுக்காக ஐசம்மாக்காக கோபப்படுவன்னு பார்த்தா இப்ப ரொம்ப தான் கோபப்பட்டுட்டு இருக்க. சடி பட்டா பட்டுக்கோ, என்கிட்ட ஒன்னும் பேசாண்டாம் போ. பண்றதையும் பண்ணிட்டு அதுக்கு வாயா? உன் அம்மா மட்டும் பார்த்துருக்கணும், இந்நேரம் தொலைச்சு போட்டுருப்பா தொலைச்சி. ஆமா, பாப்பாவை எல்லோரும் போட்டுட்டு நீங்க பிசாடி உங்க வேலையை பார்த்தீங்க. பாப்பா அழுதுட்டு இருந்தா, நான் தூக்கிட்டு வந்து அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு பாட்டு பற்றி சொல்லிட்டு இருந்தேன். எப்படி சிச்சா தெரியுமா? உங்க யாருக்கும் பொறுக்காத. போங்க பேசாட்டா, எனக்கு வந்துச்சு. நீ முடைச்சு முடைச்சு பார்க்கடல. நீ முடைச்சு போட்டுட்டே இடு. வட வட ரொம்ப தான் என் மேல கோவப்படுற. குட்டி பாப்பா பறந்த உடனே உனக்கு பாப்பா போடணும்னு ஆயிட்டுல. இனிமே அஸ்வினு கூட பேசி பாடு. அப்படம் இருக்கு. வரேன். வரேன்டா அண்ணா. நான் இப்ப நேரா போய் கவிதாவை பார்க்க போறேன். நீ பின்னாடி வந்து பாரு. அப்படம் இருக்கு. என்ன முள்ளிக்கிற டோங்குடி. வரட்டா? பாய் குட்டீஸ். நாம அப்புறமா சந்திப்போம். நம்ம உறவை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்புறமா அந்த அண்ணன் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சாங் சொல்லி தரேன் சரியா? பாய். குட்டி செல்லங்களா, அண்ணன் பாட்டு சொல்லி கொடுத்தானா? என்ன மணி, அவன் தான் லூசு தனமா பண்ணானா? நீ வாட. டேய், அவன் தம்பிடா, ஏதோ விளையாடுத்தனமா தூக்கிட்டு வந்திருக்கான். நான் தான் அவன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். சரி, கவிதா வீட்டுக்கு போறேன் நானே, என்ன பண்றான்னு போய் பாரு. ஆமா, தொடனா என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இப்போ நான் போனா என்ன கிண்டல் அடிப்பான். அதெல்லாம் சும்மாடா, நீ வருவங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். அவனை பத்தி இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? போய் பாரு. சரிம்மா. ஏங்க, அனிதா பாவம் ஒத்தியில எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பா. நான் போய் அவ கூட மாட வேலை செய்யறேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னா, அதனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓணம் பண்டிகைக்கு நீங்க பாம்பே வந்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அடி பாவி, அது என்ன 2 வருஷமா? அஸ்வினை பெத்து 6 வருஷம் ஓடி போச்சு. இவன் என்ன 2 வருஷம் முன்னாடின்னு பிளாஸ்பேக் சொல்றா. ஐயோ ஐயோ, சரின்னு சொல்லி வைப்போம், இல்லைன்னா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா. என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேண்ட முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஐசு, நீ அங்க காட்கோப்பர்லயோ எங்கேயோ தங்கியிருந்தியே, அதை தானே சொல்ல வர்ற? போங்கத்தான், அது ஒன்றும் காட்கோப்பர் இல்லை, செம்பூர் தெரியுமா? அப்படியா? எனக்கு என்னத்த தெரியுது. உன் ஃப்ரெண்டு கூட தங்கியிருந்தியே, நான் கூட உன்னை தேடி வந்தேனே, அதை தானே சொல்ல வர்ற? ஆமாத்தான், அங்கே எவ்வளோ கிராண்டா ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணாங்க தெரியுமா? நாமளும் போயிருந்தோமே. ஆமா ஆமா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே, ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு கூட அனிதா என்னமோ கிராண்டா சமைக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவளுக்கு இதான் காய்கறினாலே பிடிக்காது, பின்ன எப்படி? எல்லாம் எனக்காக ஸ்பெஷல் தெரியுமா? அவியல், பச்சடி, அப்புறம் வாழைக்காய் தோரம், அப்புறம் வேற என்னெல்லாமோ சொல்லியிருந்தா. மாங்காய் பச்சடி, தக்காளி பச்சடி, அப்புறம் மோர் குழம்பு, சாம்பார், இன்னும் நிறைய செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தா தெரியுமா? அடப்பிரதமன், வேற என்னெல்லாமோ சொன்னா. எனக்கு பாதி தான் ஞாபகத்தில் இருக்கு. சரி சரி, செய்யட்டும். என்னப்பா இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க?
ஏலே நீ எங்க கிளம்பிட்ட? நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? என்னடா முழிக்கிற? லைட்டா தீர வாட வருதே. புகைச்சல் வருதா? லைட்டா இங்கிட்ட இருந்து தான் வருது. கொஞ்சம் போடாம தான். ஐசம்மா எடு காச்சடி. அனிதாம்மா அந்த பக்கம் வந்து உட்காந்துருந்தா நல்லா இருக்கும். அனிதாம்மாவை சோடு பொங்க போட்டுட்டு நீ நல்லா ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்கியா? இலே என்ன அவ ஏன் பொண்டாட்டி? தெரியுது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பிஸியா இருக்கிறேன். ஓ ஐயா பிஸியா இருக்கீங்களா? ஆமா ஐசம்மா, நான் போயிட்டு வரேன். சரியா? சரிடா, சீக்கிரமா வா. வந்துருவேன். கரெக்டா சாப்பிட வந்துருவேன். வட்டா பாய். ஏங்க பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல? ஆமா ஐசு. ஆமா, எதுக்கு இப்படி அவசரப்பட்டு 4 பிள்ளைங்க பெத்துக்கிட்டீங்க? ஏண்டி இப்படி புதுசா கேக்குற? இல்ல இவங்க 4 பேரையும் பார்த்த உடனே எனக்கே லைட்டா பொறாமையா இருக்கு. நாமளும் ஒரு குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு நினைச்சேன். ஓ அப்படியா? சரியான ஆளுதான். இத அப்படியே அத்தா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோடா, அனிதாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் தொலைச்சு போடுவா. நீங்க வேற. ஆசை வந்துட்டுல, சொல்லிட்டுல, அப்ப அதை நிறைவேற்றிடுவோம். ஏங்க சும்மா இருங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இவங்க 4 பேரையும் வளர்த்தா போறாதா? இவங்களும் ஏன் பிள்ளைங்க தானே. நீ அப்படி நினைச்சுக்குவேன்னு நினைச்சுதான் நானே 4 பிள்ளைகளை பெத்துக்கிட்டேன். சாரிங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அனிதா குழந்தைய பெத்துக்கிட்டானே, நான் பெத்துக்கிட்டானே, அது நம்ம பிள்ளைங்க தானே. அவ தான் இந்த 4 பேரையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நான் இந்த 4 பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்க்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. ஆமா, எதுக்கு நேற்று டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க? எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு அனிதா சொல்லிட்டு இருந்தா. ஏங்க சும்மா பில்ல கறப்பாங்க, நீங்க வேற. வருஷத்துக்கு ஒருக்க போய் செக் பண்றாங்களாம். நான் நல்லா தான் இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கிறேன், ஹெல்த்தியா சாப்பிட்றேன், வேற என்ன வேணும்? அப்படி இல்லை ஐசு, எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். அங்கெல்லாம் பண்ணிக்கிறோம், நீ பண்ணிக்கலல்ல, அதனால தான். அப்படியா? அப்ப சரி, நாளைக்கு போவோம். சரி ஐசு. அத்தான், நான் எப்படி இருக்கேன் இந்த புடவையில? உனக்கு என்ன தேவதை மாதிரி இருக்க. என்னத்தான் அவ தேவதை மாதிரி இருக்கானா? அப்ப நான் எப்படி இருக்கேன்? வந்துட்டியா? என்னடா ஆளை காணுமேனு பார்த்தேன். அவ தேவதனா, நீ மகா தேவதை மாதிரி இருக்க. போதுமா? என்ன நக்கலா? இங்க பாருங்க, சமையல்லாம் ரெடி ஆயிட்டு சாப்பிட வாங்க. ஐயோட அம்மா, உன்கிட்ட நக்கல் பண்ண முடியுமா? நக்கல் இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட வாங்க. இது அனிதா கையால தான் உங்க எல்லாருக்கும் ஓணம் சாப்பாடு. பார்த்து அனிதா, எல்லாரும் ஓடிட போறாங்க. ஏன்டா அவளை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு? அவ நல்லாதான் சமைப்பா தெரியுமா? அப்படி சொல்லுடி, உனக்கு என் அருமை தெரியுது. இவருக்கு பக்கத்திலேயே இருந்து ஆக்கி ஆக்கி போட்டாலும் எங்க என் அருமை தெரியுது? பக்கத்துல இருந்து ஆக்கி ஆக்கி எத்தனை நாளுமா போட்ட? 2 நாள் போடுவேன், 3ஆவது நாள் போய் கம்பெனில சாப்பிட்டுக்கோங்க. அதானே நடக்குது. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு சண்டை போடுவீங்களா? வாங்க போய் சாப்பிடுவோம். இங்க பாரு, என் பொண்டாட்டி சொல்றா, அதனால விடுறேன். ஓ, அப்ப நாங்க யாரு? ஆமா தாயே, வாயை திறக்கல, ஆரம்பிச்சிடாத. பசங்க எங்கன்னு பாரு. சரிங்க. அருண், அஸ்வின் எங்கடா? கவிதா, உன்னை பார்க்கதானே வாடன்னு சொன்னா, இங்க வரலையா? இல்லடா, அவன் சும்மா உன்கிட்ட விளையாண்டுருப்பான். நீ இப்ப இங்க வந்துட்டல, பாடு. இப்ப வந்து உன்னை என்னலாம் சொல்ல போடானு. அச்சச்சோ, அவனுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேனே, இப்ப என்னைய உண்டெல்லாம் ஆக்கிடுவானே. பரவாயில்லடா, அதெல்லாம் பச்சை பச்சாத. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி கவிதா. என்னடா நடக்குதுங்க? நான் கவிதாவை பார்க்க வாடன்னு சொன்ன உடனே முதல்ல அலறி அடிச்சிட்டு வந்துட்டேன். இல்ல தம்பி, நீ இங்கதான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். அம்மா வாடா போய் பாடுன்னு சொல்லிச்சா, அதான் வந்தேன். போதும்ல, போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேணும். எப்பா பாடு. நீ அதை செஞ்சிருப்பேன்னு நினைச்சேன், நீ இதை செஞ்சிருப்பேன்னு நினைச்சேன், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வர்றது. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. டேய் அஸ்வின், சும்மா எடுடா. அவனே என்னத்துக்கிட்ட ஓட்டுற? அவன் நீ வந்திருப்பேன்னு சொல்லி தான் வந்தான் தெரியுமா? போதும் கவிதா, உன் சப்போர்ட் இருக்குன்னா அந்த பையன் ரொம்ப ஆடுறான். அப்படிலாம் இல்லல. ஐயா
அஸ்வினு, சும்மா சொன்னேன். சரி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. சரி வா வா, எங்க அம்மா வர எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு வர சொல்லிச்சு. இன்னைக்கு ஓணத்துக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. வா. நீங்க என்ன எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சேர்த்து தான் சாப்பிட கூப்பிட்டுருக்கு. வாங்க, உங்க எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அஸ்வினும் அருணும் மனசாட உங்க எல்லாரையும் கூப்பிடுறோம். சாப்பிட வாங்க, சரியா? உங்க எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வாங்க. ஓ, அட போய் ஆச்சி, நாங்களாம் ட்ரெஸ் மாத்திட்டு ஓடறதுக்கு முன்னாடியே மோட ஆட சாப்பிட உட்கார்ந்துட்டு எத்தனை கூட்டு, எத்தனை குழம்பு, எத்தனை பாயாசம். அம்பட்டும் ஓட ஆளுக்கா? ஏலே, உனக்கு என்னத்துக்குள்ள வயிற்றுச்சே? நானும் பொறுத்து பார்த்தேன். நீங்க எல்லாம் ஊரை சுத்த போயிட்டீங்க. ஏன் மருமவா என்ன ஆளா சாப்பிட சொன்னா? சரி, இங்க உட்காந்து காத்து ஓட்டமா உட்காந்து சாப்பிடலாமேன்னு வந்தா வயிற்றுச்சல்ல பாக்குற. நீயும் வந்து சாப்பிட வேண்டியதானே? வயிற்றுச்சல்லாம் இல்ல, சும்மா ஒரு இதுக்கு காட்டேன். பூட்டு சாப்பாடு வச்சிருக்கியே அப்படின்னு. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு அது சந்தோஷமா சாப்பிடு. அது சரி, நீயும் வந்து உட்கார வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிருக்கேன். எல்லாரும் கூடயும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட போறேன். வரட்டா? இந்த வயசுலயே கேளு ஃப்ரெண்டு கேக்குது, கேளு ஃப்ரெண்டு. சரி சரி, போய் சாப்பிடு. கிழவிக்கு வயிற்றுச்சல பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். என்னடா அஸ்வினையும் அருணையும் காணலன்னு தானே பாக்குறீங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றதுக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க. நீங்களும் வாங்கன்னு சொன்னேன். இன்னும் ஒருத்தரும் கிளம்பவே இல்லையா? சீக்கிரமா வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் ஓணம் பண்டிகையை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாய் மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் குட்டி, அருண் செல்ல குட்டி, ஐ லவ் யூ திஸ் வீடியோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ லைக் திஸ் வீடியோ. சூப்பர் செல்லம், அஸ்வின் செல்லம். வாய்ஸ் இஸ் வெரி சூப்பர். ஐசு சிஸ்டர், மனசை குழப்பிக்காதீங்க. அனிதா சிஸ்டர் சூப்பர். மகிஷாலினி மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? அஸ்வின் செல்லத்துக்கு விக்கல் நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அஸ்வின் செல்லக்குட்டியே விக்கல் நின்று விட்டுதா? செல்லக்குட்டியே ஹாய். எனக்கு அக்கா ஹாய். ஐஸ்வர்யா அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சீக்கிரமா ஐஸ்வர்யா அக்காவை குணப்படுத்துங்க மாமா ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோமா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி சூப்பர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் நடிப்புல ஜிவாஜி கணேசனை மிஞ்சிட்டான். அஸ்வின் அருண் பேச்சு பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பப்பா என்ன அறிவு. அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ செல்லம். தம்பியும் நீயும். ஐஸ்வர்யா, அனிதா குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஐஸ்வர்யா, நீ ரொம்ப அழகா இருக்கிற. சத்தம் எதுவும் இல்லை. அருண் தங்கம், ஆனால் வீடியோ போடாமல் இருக்க வேண்டாம். இந்த உறவுகளை பார்க்காம இருந்தால் ஏதோ இழந்ததை போல கவலையா இருக்கும். இந்த கஷ்டம் வந்தாலும் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக்கா. இந்த மேலே டம்மு டம்முன்னு சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கு. என்ன செய்யறது? எப்போ வேலை முடியும்னே தெரியல. ஏதோ ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? அனிதா சத்தம் இல்லாமல் இருக்காளா? ஐஸுக்கு சரியாகட்டும், அப்புறம் சத்தம் போடும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ. உமா உமா, ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
ஹாய் பட்டுக்குட்டி தங்கக்குட்டி பூஜுக்குட்டி அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் லவ் யூ ஸோ மச்னு பிரகாஷ் அப்பா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே எல்லாரும் ஃபைன் அரவிந்த் மாமான்னு சங்கீதா சொல்லியிருக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோமா, நீ எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா? ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க, ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாரி செல்வி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாரி செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாரி செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாமா? அஸ்வின் குட்டியே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை நினைப்பதால் தான் விக்கல் வருது செல்லம். அஸ்வின் குட்டி நடிப்பு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாமா? ஹாய் ஐஸ்வர்யா அனிதா அருண் அத்தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் வீடியோ கமெண்ட் பண்ணல, ஒரே ஒரு வீடியோக்கு தான் கமெண்ட் பண்ணல, ப்ரொமோல அச்சோ அதுக்கு ஹார்ட் மட்டும் தான் போட்டு விட்டேன், டைம் செட் ஆகலை. சரி பரவாயில்ல, நான் உங்களை மறக்க மாட்டேன். என்னோட மை டியர் ஸ்வீட் ஃபேமிலி, ஐ லவ் யூ. அஸ்வின் செல்லம் வா போன்னு கூப்பிடு, அப்போதான் உறவு ஓட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அஸ்வின் செல்லத்திட்ட சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியாமா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா தெரியும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா அனிதா அண்ணா அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா சரி சூப்பர். அருண்செல்லாம் அஸ்வின்செல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச். நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், எல்லாரும் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ அக்கா. ஹாய் விஜயா எப்படிமா இருக்கேன், நல்லா இருக்கியா? அனி அத்தான் ஐசு அருண்செல்லாம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எங்கப்பா நீங்கள் எல்லாரும் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் எல்லாரும் 1000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க, சூப்பர் சூப்பர். அஸ்வின் அனி அத்தான் செம்ம கலக்குறீங்க, வேற லெவல். அத்தான் நீங்கள் பயங்கரமான ஆளுதான், இதுதான் சான்ஸ்னு அன்னைக்கு விதவிதமாக ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்குறீங்களா? ஓகே ஓகே என்ஜாய், சூப்பர் ஸ்டோரி. என்னால் சிரிப்பு அடக்க முடியல, செம்ம வேற லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கியா? ஓணம் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா? ஹாப்பி ஓணம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. அனிதா அக்கா ஐசக்கா எப்படி இருக்கீங்க? சொன்னது கரெக்ட் தான், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை மீறி வேலை செஞ்சேன், ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கெஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். உடம்பை பார்த்துக்கோமா, நல்லா ரெஸ்ட் எடுமா, நல்லா சாப்பிடு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாப்பி ஓணம்மா. என்ன பிரசாந்தினியக்கா ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் ட்ராவல் பண்ணீங்க? அனிதா அரவிந்த் மாமா கேட்டவுடன் தான் எனக்கு ஞாபகம் வருது, இதே நிலைமையில அனிதாக்கா இருந்தால் பாசமாக இருப்பீங்களா? கண்டிப்பாக அனிதாக்கா இப்படி ஒரு நிலைமை இருந்தால் பாசமாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஐசக்கா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நிலைமை கொண்டு வாங்க, நாங்கள் நம்புகிறோம். பாசத்தையும் பார்க்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை. ஆனால் உண்மையிலே அனிதாக்கா நடிப்பு சூப்பர். இப்படியெல்லாம் சொன்னேன்னு அனிதாக்கா என்னை திட்டாதீங்க, ரொம்ப பாவம், என்னை திட்டாதீங்க. அனிதாக்கா ஆல் ஃபேமிலிக்கு என்னுடைய ஹார்ட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அத்தான் அப்படியெல்லாம் இல்லை தெரியுமா, அத்தான் என் மேலேயும் பாசமாக இருப்பாங்க. என்ன செய்கிறது, இவளுக்கு உடம்பு சரியில்லைலா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ராஜேஸ்வரி எப்படிமா இருக்க? ஹாய் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராஜேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிஸ் ஃபாத்திமா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? ஆல் ஃபேமிலி சூப்பர், அக்கா வீடியோ செம்ம சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூமா. ஹாய் அனிஸ் பாத்திமா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாக்கா? நாங்கள் நல்லா இருக்கோம்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அனிஸ் ஃபாத்திமாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் வித் மீனா வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் கப்பிள் அழகு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூமா.
ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயு, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். மை லவ் ஃபேமிலி பியூட்டிஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் அஸ்வின் செல்லம், நான் தான் ஒன்று நினச்சேன். அதான் விக்கல் சின்ன பையனுக்கு சிவாஜி மாதிரி எவ்வளவோ அறிவுன்னு நினச்சேன். அனிதா ட்ரெஸ்ஸு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், உன்னுடைய ட்ரெஸ்ஸு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஓணம் திருநாளை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் யாரும் என்னை கூப்பிடல ஓணத்துக்கு. சரி, அனிதா கூப்பிடுவேன்னு அவ்வளோ சமையல் பண்ணி வச்சுருக்கேன். யாரும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரமாக வாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.